நம்ம புளி யூஸ் பண்ணுறோம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோடம்புளின்னு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யாருக்கிட்டையும் இந்த ஒரு மரம் கூட வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பட் இது வந்து கேரளாவில் ஒரு காமன். தென்னை மரத்தில் டிராபிக்கல் கண்டிஷனில் இது நல்லாவே வரும். இதை ட்ரை பண்ணியாச்சுன்னா இதில் இருக்கிற கெமிக்கல் கொழுப்பை கரைக்கிற ஒரு சக்தி இருக்கு. இதை தான் ஆன்டி ஒபிசிட்டி அப்படிங்கிற பிராண்டில் இதை வந்து பவுடர் பண்ணி திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் 1 கிராம் 50 ரூபாய்க்கு திரும்ப விற்கிறாங்க. வெயிட் லாஸ்க்காக இவ்வளோ வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அந்த செடிக்குள்ளார இருக்கு. இது நம்ம ஊர் கிராப்பு, நம்ம ஊர்ல யாரும் விளைவிக்கிறதில்ல, அதுவா வரையும் ஃபாரஸ்ட் காஸ்ட்ல. இந்த ஒரு கிராப்பை நம்பி தான் பிரெஞ்சு இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்கிறதா உங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண ஒரே ஒரு பிஸ்னஸ் இந்த செடி தான். இந்த சயின்டிஃபிக் நேம் கார்சினியா போட்டிருக்கோம். கார்சினியாங்கிறது பிரெஞ்சு பொட்டானிஸ்ட், அவரோட பேர் லாரன் கார்சின். அவர் எக்ஸ்ப்ளோரேஷனாக இந்தியாவுக்கு வந்து இந்த காப்பை அங்கே கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கார்சினியா இண்டிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லா பொருட்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. தோல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பல்ப்பை யூஸ் பண்ணுறாங்க, அந்த விதையை எடுத்து அதுல இருந்தும் பட்டர் மாதிரி யூஸ் பண்ணி அதுதான் சாக்லேட். பிரிட்டிஷ் கோகோ அதை பீன்ஸ் எடுத்து தான் கேட்பரிஸ் சாக்லேட் பண்ணாங்க. பட் பிரெஞ்சு பீப்புள் இந்த கோக்கத்தில் இருக்கிற பட்டரை யூஸ் பண்ணி இன்னைக்கும் மேங்களூர் சைடில் இருக்கிற சாக்லேட் இண்டஸ்ட்ரியெலாம் இந்த விதையில் இருக்கிற பட்டரை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நான் வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த கோடம்